சன் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக நேயர்களை உங்களை வணங்கி வரவேற்கிறேன். தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது பிறக்கப் போகின்ற புத்தாண்டு ஒவ்வொரு ராசினருக்கும் எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வழியில் விருச்சிக ராசினரான உங்களுக்கு இந்த புத்தாண்டு எத்தகைய பலன்களை வழங்கிடப் போகிறது? இந்த ஒவ்வொரு ராசினர் என்னன்னா, குரு பயிற்சி பார்ப்போம், சனி பயிற்சி பார்ப்போம், ராகுகதி பயிற்சி பார்ப்போம், திசாபுத்தியை பார்ப்போம். ஆனால் கோச்சார ரீதியாக பார்க்கின்ற போது பொதுவான கிரகங்கள் அனைத்து கிரகங்களும் எந்த நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எத்தகைய பலன்களை வழங்குவார்கள், எத்தகைய பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையில் அவர்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இந்த பார்வையின் வழியாக நமக்கு எது சரியான வழி, இந்த நேரத்தில் சங்கடங்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டா, சாதனை புரிய முடியுமா, தொடர்ந்து யோகமான நிலை இருக்குமா அல்லது பாதகமான நிலை இருக்குமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கின்ற போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் என்பதை விட கடந்த ஆண்டுகளில் மிக அதிகபட்சமான நன்மைகளை சந்தித்த ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒரு ராசி. அதற்கு காரணம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான், 5ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான், 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த ராகு பகவான். எப்படி பார்த்தாலும் யோகம் யோகம் யோகம், நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தியினை கடந்த ஆண்டில் பெற்ற ஒரு ராசி விருச்சிக ராசி. இப்போ எப்பயுமே ஒரு ஏற்றம் என்றால் ஒரு இறக்கம் இருக்கும். இப்போ சந்திர பகவானுடைய வளர்ச்சியும் தேய்வும் அதை தான் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நமக்கு காட்டுகிறது. ஒரு பௌர்ணமி இருக்கு, தொடர்ந்து அமாவாசை இருக்கு, ஒரு இறக்கம் இருக்கும், மறுபடியும் மேலோட்டம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் உண்டு, இறக்கம் உண்டு, இறக்கம் உண்டு, ஏற்றம் உண்டு. அதே நேரத்தில் வாழ்வதற்குரிய வழிகளை ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும். அவருடைய ஆயுள் உள்ள வரை அந்த கிரகம் அவர்களுக்கு நன்மையினை வழங்கிக் கொண்டிருக்கும், உயிர் தண்ணியை ஊற்றிக் கொண்டிருக்கும், வருமானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும். இப்படி பார்க்கின்ற போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடம் என்பது சனி பகவான் சஞ்சாரத்திற்கு சாதகமான இடமல்ல. அப்பொழுது உடைய உடல்நிலையில் மாற்றம் பெறக்கூடிய, ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் உண்டாகக்கூடிய நிலையினை சனி பகவான் வழங்கிடக்கூடிய நிலையில் புத்தாண்டு பிறக்கிறது. ஆனால் 5ஆம் இடத்தில் தான் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். தொடர்ந்து 10 நாட்கள் கழித்து குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்றார். 6ஆம் இடம் என்பது குரு பகவான் சஞ்சாரத்திற்கு ஏற்ற இடம் அல்ல. இப்போ குரு பகவான் சஞ்சாரம் ரோகஸ்தானத்தை உருவாக்கும், எதிரிகளை அதிகரிக்கும். ஆனால் அந்த இடத்துல ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும். எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும், உடல் ரீதியாக நோய்களை சந்தித்தாலும் அதில் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அது எந்த காலகட்டம் வரைன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரையணும். ஏன் அக்டோபர் மாதம் வரணும்? அக்டோபர் மாதம் ராகுகதி பயிற்சி. அப்போ ராகு பகவானும் 6ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்திற்கு வந்துவிடுவார். 6ஆம் இடத்தில் குரு பகவான், 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 4ஆம் இடத்தில் சனி. ஒரு நெருக்கடியான காலகட்டமாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு, நீங்கள் வாழ்வதற்குரிய வழியினை கேது பகவான் வழங்குவார். 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து. கேது ஞானமோட்சக்காரர்கள். ஆன்மீகத்தை நீங்கள் நாடுகின்ற போது, தெய்வத்தை வணங்குகின்ற போது நீங்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் கொடுக்கின்ற காலமாக அக்டோபர் மாதத்துக்கு பிறகு மாறும். இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் இருக்கு. 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் போயிட்டாரு. 6ஆம் இடத்திற்கு அவர் போனாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை பதிகிறது, தனஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை பதிகிறது, வாக்குஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை பதிகிறது. அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் என்பது இக்காலத்தில் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கும். பணவரவு என்பது ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். அப்போ விரயங்களை, சுப விரயங்களை செய்வதற்குரிய வரவினையும் இந்த ஆண்டில் நீங்கள் அடைவீர்கள். புதிய சொத்து வாங்குவீங்க, சில பேர் வீடு வாங்குவீங்க, சில பேர் வாகனமும் வாங்கலாம். இதையெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய காலமாக, ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். 8ஆம் இடத்தின் மீதும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்பொழுது ஆயுள் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும்.
பயமும் உங்களை விட்டு போய்விடும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சனி பகவான் ஏதேனும் ஒரு தொல்லை உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பார். உடல் நிலையில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். ஓட்டன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுனா போதும். இப்பொழுது ஓய்வு எடுக்க வேண்டிய காலம், நீங்கள் இருப்பதை வைத்து வாழ வேண்டிய காலம். இந்த காலத்தில் எந்த அளவிற்கு நீங்கள் அமைதியாக செயல்படுகின்றீர்களோ, சிந்தித்து செயல்படுகின்றீர்களோ, அந்த அளவிற்கு உங்களால் யோகத்தை எட்ட முடியும். அமைதியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எதிர்ப்புகள் இல்லாத நிலையை நீங்கள் அடைய முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம், சித்திரை மாதம், இந்த 4 மாதங்களிலும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். சித்திரை மாதத்தில் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். சூரிய பகவான் அங்கே சஞ்சரிக்கிறார். ஆக சித்திரை மாதம் முழுக்க உங்களுக்கு யோகமான மாதமாகவே இருக்கும். அதே போல தை மாதம் அதைவிட யோகமான மாதமாக இருக்கும். இந்த ஆண்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு கிரகங்கள் சாதகமான நிலையில் இருக்கிறது. சூரிய பகவானின் 4 சஞ்சாரங்கள், 4 இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் 4ஆம் இட சனியும் 6ஆம் இட குருவும் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பினை உண்டாக்காது. யோசித்து செயல்படுங்கள், உங்களால் வெற்றி அடைய முடியும். இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. அதை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நமக்கு சங்கடம் உண்டாகிறதோ, பாதிப்பான நேரம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக பாதிப்புகள் அகலும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.